Hi, hello, welcome back to the channel Pathinaarukarandi Nei. Sorry guys, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே சத்தமாகவே இருக்கும். அணில் கோழி எல்லாமே அடுத்த வாரம் எதுவுமே இருக்காது, பயப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். சிக்கனை வச்சு புதுசாக இருக்கும், நீங்கள் இதுவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த சிக்கனை பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ என்னெல்லாம் தேவை அதெல்லாம் நான் போகிற போக்கில் சொல்கிறேன். இப்போ முதல்ல நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துருவோம். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் என்னெல்லாம் தேவையோ அதை நான் இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கோல மாவு கிடையாது, கடலை மாவு. கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால நீங்கள் இதை மாதிரி பண்ணாதீங்க, மொத்தமாக எடுத்து கவுத்திடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரைச்சதை எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சில்லி பவுடர் 2 இல்லை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெப்பர் தேவை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருங்க. பெருஞ்சீரகத்தை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கலக்கி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட முடியலன்னா மொத்தமாக எடுத்து கமுத்திடுங்க. கமுத்திட்டு நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 செம்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருந்த ஒரு 1/2 வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால வெங்காயத்தை இப்போ தான் போடணும். அப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேப்பலை இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எடுத்து படையில் வச்சுருங்க. அடுத்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு இப்போ சிக்கன் ஐயோ பேர் வைக்கல போல் இருக்கு, சிக்கன் ஃபலூடா ரெடி ஆகிவிட்டது. இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு